கோயிலிருந்து வந்து பார்த்தீங்கன்னா கேஎஸ்ஆர்டிசி பஸ்ஸில் தான் வந்து ட்ராவல் பண்ண போகிறோம். இப்போ வாங்க நம்ம உள்ள கேரளாக்குள்ளே என்ட்ரி ஆயாச்சு. கேரளாக்குள்ளே நடந்து போயிட்டு இருக்கோம்னா நம்ம கேஎஸ்ஆர்டிசி பஸ்ஸில் தான் நம்ம வந்து கண்ணூருக்கு வந்து ட்ராவல் பண்ண போகிறோம். இப்போ நம்ம சின்னமனூர்லேருந்து பஸ்ஸில் வந்தாச்சு. குமுளி தமிழ்நாடு பார்டரில் வந்து இறங்கியாச்சு. இங்கே தமிழ்நாடு பஸ்ஸெலாம் வந்து பார்த்திங்கன்னா நின்றுட்டு இருக்குது. நம்ம இங்கேருந்து இறங்கி இப்போ இது உள்ளே போயிட்டு கேஎஸ்ஆர்டிசி பஸ் ஸ்டாண்டு பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் இருக்குது. கேஎஸ்ஆர்டிசி பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போயிட்டு 5 மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பஸ் இருக்குது. இப்போ நம்ம உள்ளே வந்தாச்சு. கேஎஸ்ஆர்டிசி பஸ் ஸ்டாண்டு இதுதான். ஸோ மக்களே, இப்போ நம்ம வந்து கேஎஸ்ஆர்டிசி பஸ் ஸ்டாண்டு வந்துட்டோம். இங்கே தான் வந்து பஸ்ஸு வந்து நிற்கும்னு நினைக்கிறேன். நமக்கு வந்து பஸ்ஸு வந்து 5 மணிக்கு தான். இப்போ மணி 4:30 தான் ஆகுது. ஒரு 1/2 hour ரெஸ்ட் எடுக்கணும். நம்ம ஆல்ரெடி வந்து டிக்கெட் வந்து புக் பண்ணியாச்சு. புக் பண்ணதுனால நம்ம வந்து அழகாக ஃபஸ்ட்டு சீட்லேயே நான் வந்து புக் பண்ணியிருக்கேன். போகக்கூடிய வழியிலலாம் நம்ம வந்து எப்படி இருக்குன்றதையும் காமிக்கணுன்றதுக்காக இங்கே தான் பஸ்ஸு வந்து போடுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இங்கே வந்து போட்டாங்கன்னா நம்ம வந்து ஏறிக்கலாம். நமக்கு வந்து இப்போ இந்த பஸ்ஸு வந்துடுச்சு. இந்த பஸ்ஸில் தான் வந்து ஏறணும். நம்ம ஃபஸ்ட்லேயே வந்து சீட் எடுத்துருக்கிறதுனால சீட்டு 1 தான் நம்ம வந்து உட்காரணும். சரியாக 5 மணிக்கு வந்து பஸ்ஸு வந்து எடுக்கிறாங்க இங்கேருந்து. കഴിഞ്ഞ 2 മാസക്കാലമായി മന്നാക്കുടിയിൽ നിന്നും കാണാതായ പ്രിയ സഹോദരൻ അയ്യപ്പന്റെ ഗൃഹത്തിൽ ഫോണിൽ സന്ദർശിക്കുക.
ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கேரளாவில் மட்டனூர் தான் வந்திருக்கோம். மட்டனூர் வந்து பார்த்திங்கன்னா கண்ணூர்லேருந்து ஒரு 26 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய ஊருக்கு தான் வந்திருக்கோம். நம்ம வந்து கண்ணூர் இறங்கும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா நல்லா மழை பெஞ்சிக்கிட்டே இருந்துச்சு. அதனால் என்னால் வீடியோ எடுக்க முடியல. இப்போ நம்ம இங்கே வந்து ஒரு ஆயுர்வேத ஹேர் ஆயில் கிளினிக் தான் போக போகிறோம். அதுக்கு தான் நம்ம தேனிமேன் யூடியூப் சேனலுக்கு வீடியோ எடுக்க வந்திருக்கோம். ஸோ இப்போ வந்து மழை விட்டுடுச்சு. இங்கேருந்து அந்த ஹேர் கிளினிக் வந்து நம்ம போகலாம். இதுதான் வந்து போகக்கூடிய வழி. இந்த வழியில் நம்ம வந்து ஒரு 300 மீட்டர்ஸ் வந்து வாக்கிங் டிஸ்டன்ஸ் தான் இருக்குது. மட்டனூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பேக் சைடில் தான் வந்து இருக்குது. நம்ம இந்த வழியில் வந்து போவோம். ஒரு 300 மீட்டர்ஸ் வாக்கிங் டிஸ்டன்ஸ் தான். பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பேக் சைடில் அப்படி சின்னதாக ஒரு ரோடு வந்து போகுது. இந்த கூல் பார்க்கு இதில் பார்த்தீங்கன்னா இந்த ரோட்டில் அப்படியே போனால் இங்கெல்லாம் நல்ல மழை பெஞ்சிருக்கு. நான் பஸ்ஸை விட்டு இறங்கினதுலேருந்து மழையாக தான் பெஞ்சிக்கிட்டே இருந்துச்சு. இப்போ மணி 8 மணி ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. நம்ம போகலாம். எங்கே பார்த்தாலும் பச்சை பசேர்னு பசுமையாக இருக்குது ஏரியாவே. இதில் வந்து லெஃப்ட் எடுத்துட்டோம்னா அங்கே போர்டு வச்சுருப்பாங்க. இதில் லெஃப்ட் எடுத்தாச்சு. இதில் ஸ்ட்ரைட்டாக போயிட்டு இங்கேருந்து பார்த்தாலே அந்த போர்டு தெரியுது. அந்த காருக்கு பேக் சைடில் இருக்கிற போர்டு தான் நம்ம போய் சேர வேண்டிய பிளேஸு. இப்போ நம்ம வந்தாச்சு. இங்கே இதுதான் உள்ளே போகலாம். நம்ம தேனிமேன் யூடியூப் சேனலுக்கு வந்து வீடியோ எடுக்கிறதுக்காக வந்திருந்தோம். இப்போ நம்ம அந்த கிளினிக் வந்து எனக்கு வந்து ஹேர் ட்ரீட்மெண்ட் வந்து எடுக்கிறதுக்காக வந்திருந்தோம். அதை எடுத்துட்டேன். இப்போ நம்ம இங்கேருந்து கிளம்ப போகிறோம். கிளம்பிட்டு நம்ம பஸ் ஸ்டாண்டில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது, நம்ம எப்படி ட்ராவல் பண்ணுறதையும் அடுத்தடுத்து காமிக்கிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம கண்ணூர்லேருந்து கண்ணூர் பீச்சுக்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம். ஆட்டோவில் போயிட்டுருக்கோம். ஏரியாவே பார்க்கல இருக்குது. ஸோ கண்ணூர் சிட்டி வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது.
ஸோ மக்களே, ஒரு வழியாக நம்ம வந்திருக்கிறது அரபிக் கடலை. நான் முதல் முறையாக வந்து பார்த்துருக்கேன். இப்போ தான் இங்கே வந்து வெயிலே இல்லை. நம்ம வந்திருக்க நேரம் இங்கே வந்து ஆபத்தானதுன்னு சொல்லி போட்டிருக்காங்க, குளிக்க வேண்டாம்னு போட்டிருக்காங்க. இந்த மாதிரி போர்டு வச்சுருந்தா கண்டிப்பாக நீங்கள் குளிக்கிறதெல்லாம் தவிர்த்துக்குங்க. இதுதான் அரபிக் கடல். இப்போ நம்ம அந்த பாறை தெரியுது இல்லையா, அந்த பாறைக்கு வந்து நடந்து போயிட்டு வருவோம். இங்கே இந்த பீச்சில் வந்து பார்த்திங்கன்னா ஓரத்தில் உட்காந்து நம்ம ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக ஸ்டேஜெலாம் அமைச்சிருக்காங்க. இப்போ நம்ம வந்த நேரம் வந்து பார்த்திங்கன்னா சாயந்தரம் நேரன்றனால நல்லா சூப்பராக இருக்குது. இன்னும் ஈவினிங் ஆக இன்னும் சூப்பராக இருக்கும். இங்கே கடலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு வந்து கலக்குது. அதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அது பக்கத்தில் தான் போயிட்டுருக்கேன். இந்த ஆறு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கடலில் வந்து கலந்துக்கிட்டு இருக்கு. பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. இந்த ஆறு பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம கடலோட கொஞ்சம் தூரம் நடந்து போன பாறையெல்லாம் கொட்டி வச்சுருக்காங்க. அந்த பாறை கிட்ட போயிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்றதையும். இது அதிகமாக நிறைய வீடியோக்களில் வந்து பார்த்துருப்போம். அந்த இடத்துல வந்து நம்ம நிற்கிறோம். பாருங்கள், இப்போ வந்து தண்ணி அதிகமாக வர்றதுனால அங்கே போக முடியாது. ஏன்னா ஆற்றுல வந்து தண்ணி வந்துக்கிட்டு இருக்கு. இங்கேருந்து கலங்கரை விளக்கை வந்து நம்ம வந்து பார்க்குறோம். ஆனால் இங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் இங்கேருந்து டைம் இருந்தால் போகிறேன், இல்லைனா இதோட முடிச்சுக்கிடுவேன் வீடியோவை. பீச்சிலேருந்து இந்த ஆற்றை கடக்கிறதுக்கு ஒரு பிரிட்ஜ் ஒன்று போட்டிருக்காங்க. இங்கே ஒரு பார்க் ஒன்று இருக்குது. அந்த பார்க்கில் கூட நம்ம வந்து போயிட்டு இந்த பீச் வந்து பார்க்கறதுக்கு எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்குது. அதுவும் பாருங்கள், மெயின் ரோடு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா பீச்சு. அப்படியே
இங்கே நடந்து போகிறதுக்கு வந்து பாருங்க அழகாக பிளாட்ஃபார்ம் வந்து அமைச்சிருக்காங்க. இடையில ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெஸ்ட்டு இது மாதிரி ஒரு கூடாரம் ஒன்று அமைச்சிருக்காங்க. அதுவும் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாவே இருக்குது. இது ஈவினிங் டைமில் இந்த லைட்லாம் போட்டாங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். லைட் போடும்போது நம்ம காமிக்கிறோம் எப்படி இருக்குன்றதையும். பீச்சு சூப்பராக இருக்குது. அநேகமாக கன்னியாகுமரியில் சூரியன் வந்து மறைகிற மாதிரி இங்கேயும் மறையும்னு நினைக்கிறேன். முடிஞ்சால் அதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். சூரியன் வந்து மறையும் போது எப்படி இருக்குன்றதையும் காமிக்கிறேன். நான் அதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். அதை மறையிறத பார்க்கணுன்றது தான். இங்கே அதிக இடத்துல வந்து குளிக்கிறதுக்கு வந்து தடை போட்டிருக்காங்க. நீங்கள் வந்தீங்கன்னா குளிக்கலாம் கூடாது. ஏன்னா கடல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஆழமாகவும் இருக்குது, கீழே இருக்குது இந்த கடல். முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா இங்கே அதிகமாக டஸ்ட்பின் வச்சுருக்காங்க. இதுவும் பார்த்திங்கன்னா அவ்வளோ நீட்னஸாக இருக்குதுன்னு பாருங்கள். இங்கே குப்பைகள் வந்து அதிகமாக போடாத அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா டஸ்ட்பின் இருக்குது. பார்க்குறதுக்கு நமக்கும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா டீசெண்டாகவும் இருக்குது. நம்ம தமிழ்நாட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா குப்பையாக கண்ட இடத்துல போட்டுறீங்க. இங்கே பாருங்கள், பீச் ஓரத்தில் கீழே காமிக்கிறேன், அங்கேயும் காமிச்சேன். அந்தளவுக்கு நீட்னஸாக இருந்துச்சு. நம்மளும் இருக்கக்கூடிய பீச்சுக்கு போனாலும் சரி, பீச்சுன்னு மட்டும் இல்லை, பொது இடங்களில் போகிற இடத்துல குப்பையை போடாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. இங்கே கொக்கு வந்து பார்த்திங்கன்னா கடலில் வந்து மீன் பிடிக்கிறதுக்காக நின்றுட்டு இருக்கு. கடல் அலையில் வந்து அந்த மீன் 1-2 சின்ன சின்ன மீன்கள் வந்து அலையில் அடிச்சிட்டு வரக்கூடிய மீனை வந்து அந்த கொக்கு பிடிக்கிறதுக்காக வந்து அங்கே இங்கேயும் அலைஞ்சிக்கிட்டு இருக்கு. அதை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அது பாருங்கள் எவ்வளோ வேகமாக ஓடுதுன்றதையும். அங்கே பார்த்திங்கன்னா அதிகமாக கொக்குகள்லாம் இருக்குது. அப்படியே லைனாக வராங்க. நான் கொஞ்சம் ஜூம் பண்ணி காமிக்கிறேன். பாருங்க, தண்ணிக்கு நடுவுலேயே வந்து இருக்குது. அது பக்கத்தில் போயிட்டு பார்க்கலாம். இந்த கொக்குங்க கடலில் சின்ன மீன் அடிச்சுட்டு வரோம் இல்லையா அலையில், அந்த மீனை பிடிக்கிறதுக்காக நிற்குதுங்க. பாருங்கள் அது எந்த அளவுக்கு உள்ளே போயிட்டு நடந்து போகுதுங்க. அலை அடிக்கும்போது கரைக்கு ஓடி வருது. அது பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது. இப்போ அலை இல்லை, அவங்க நிற்கிறாங்க.